ஸோ லோகோ கண்டெய்னருக்கு மிஷின் ரிலேட்டிவ் அப்ளை பண்ணுங்க. பட் லோகோ கண்டெய்னருக்கு பதிலாக வேற ஒரு கிளாஸ் நேம் அப்ளை பண்ணணும், ரீநேம் பண்ணணும் நீங்க. அதே மாதிரி தான் உள்ளேயும் சோசியல் ஐக்கான் போட்டிருக்கீங்க. சோசியல் ஐக்கானுக்குள்ள தான் நேவிகேஷனுமே இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் நீங்க ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணணும், அந்த லே அவுட்க்கு கிளாஸ் நேம் கொடுத்தது. பட் அவுட்புட் வைஸ் குட் தான். அவுட்புட்ல பெருசா எதுவும் டிஃபரன்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணா போதும். இது வந்து ஒரு ஓவர்லே இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இந்த இமேஜ் மேல ஒரு லைட்டா ஒரு பிளாக் கலர் ஓவர்லே இருக்கு. அது எப்படி பண்ணுவது என்று உங்கள் பர்சன் கிட்ட கேளுங்க. பிரபான்னு நினைக்கிறேன். பிரபா கிட்ட கேளுங்க, ஹி வில் டீச். அந்த பார்டர் எல்லாமே வந்து ப்ராப்பரா இல்லை, இதுல வந்து இது பெருசா இருக்கு இல்லை. ஸோ எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கீங்க, பட் 100% அக்யூரேட்டா எடுத்துட்டு வரல. யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். போர்ட் பேஜ் போனா எனக்கு இப்படி இருக்கணும். சைட் பாரோட விட்டே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களோடதுல வந்து கம்மியா இருக்கு, இதுல ஜாஸ்தியா இருக்கு. அது ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் வந்து விட்டது. குட். ஸ்கில்ஸ் இப்படி இருக்காது, இதோட சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்குமே. இதை நீங்க செக் பண்ணணும். இந்த டிசைன் இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் ஸ்கில்லுக்கு இருக்க வேண்டியது இருக்கணும். இல்லை, இந்த செக்ஷன்ல நிறைய ரீஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாமே வந்து டைமென்ஷன் சேஞ்ச் தான். லேஅவுட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. டைமென்ஷன் சேஞ்ச் அண்ட் ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி இதுக்கு வேற இருக்கு, இங்க வேற இருக்கு. அதை செக் பண்ணணும். இதுலயுமே ஃபாண்ட் ஃபேமிலி எதுவுமே மேட்ச் ஆகல. சம்மரி இதுலயும் நீங்க ஒர்க் பண்ண வேணும். அப்புறம் அந்த லேபிள் இல்லை, 2019 to present, அது எந்த செக்ஷன்லயுமே இல்லை. இது நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணதுதான். ஸோ அந்த வீடியோ நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். தென் பேடிங் பாட்டம் கொடுத்துருப்பீங்க நினைக்கிறேன். இதுக்கு லைன் ஹைட் கொடுத்துருப்பீங்க. பேடிங் பாட்டம் வந்து ஜாஸ்தியா இருக்கு, ஒரு எல்லைக்கும் இன்னொரு எல்லைக்கும். இங்க வந்து கம்மியா இருக்குது. அண்ட் இந்த லைன் எண்டாவது வந்து எங்க எண்ட் ஆகணும், அது லாஸ்ட் வரைக்கும் வரணும். லைன் வந்து அந்த செக்ஷனோட பாட்டம் வரைக்கும் வரணும். உங்களுக்கு வரல, இட்ஸ் மீன்ஸ் அதோட கான்செப்ட்ல ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சர்க்கிளும் சென்டர் ஆகல, ஒரு பிக்சல் லெஃப்ட்ல நிக்குது. இந்த சர்க்கிள் வந்து சென்டர்ல, இந்த லைனுக்கு சென்டர்ல இல்லை, கொஞ்சம் இங்க ஒன்னும் லைனை சென்டருக்கு கொண்டு போகணும், இல்லைன்னா சர்க்கிளை கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வரணும். பெர்ஃபெக்ஷன் இல்லை. அப்போ சர்க்கிளோட சைஸும் இங்க ஒரு சின்னதா இருக்கு, உங்களோட இதுல பெருசா இருக்கு. இதுல வந்து டிசைன் எலமெண்ட்ஸ் தான், அதனால இது வந்து சின்னதா வச்சாதான் நம்ம கண்டென்ட் வந்து நல்லா தெரியும். அப்புறம் ஸ்பேசிங்கும் கரெக்டா இல்லை, சம்மரிக்கும் இதுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு. போர்ட்ஃபோலியோக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணிருக்காங்க, இதுக்கு அப்ளை பண்ணல. ராஜேஷ், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா எல்லாருக்கும் ஒரு டெஸ்டிங் பண்ணி கொடுக்க முடியுமா? If you are available, பண்ணிடலாமா? டைம் இருந்தா பாருங்க. ஒரு டெஸ்டரா எப்படி இதெல்லாம் பக் போடுவாங்களோ அதே மாதிரி ஒரு பக்கா போட்டீங்கன்னா உங்களோட சேவை வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் செகண்ட் ப்ரையாரிட்டி வச்சுக்கோங்க. உங்களுடைய வேலை நேரம், ஹாபி நேரம் எல்லாம் போக எக்ஸ்ட்ரா இதுக்குன்னு எதுவும் நேரம் நீங்க பண்ணுங்க. ராஜேஷ் நினைச்சாருன்னா என்னையோட பல மடங்கு பக்கு சொல்ல முடியும். நீங்க ஒரு கம்பெனில போனாலும் அந்த மாதிரி பல ராஜேஷ்களை பார்ப்பீங்க, பக்கா போட்டு தள்ளுற மக்கள். So that will give you great insight.
டெஸ்டிமோனியல் செக்ஷன் பண்ணலையா? பண்ணணுமே. டெஸ்டிமோனியல் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த செக்ஷனை நீங்க ஆட் பண்ணணும். சர்வீஸ் கூட நீங்க வேணாம் சொல்லிக்கலாம், பட் டெஸ்டிமோனியல் வந்து கண்டிப்பா பண்ணணும். அடுத்தது கான்டாக்ட். கான்டாக்ட் ஹோவர் பண்றப்போ கண்டிப்பா உள்ள ஒயிட் கலர் மாறணும். கான்ட்ராஸ்ட் இஷ்யூ இருக்கு. ஸோ ஒரு டிசைனை திருடுனா அதை அப்படியே திருடணும். அப்படி இல்லைனாலும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கலர் டோன் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். பட்டன் டிசைன் தப்பா இருக்கு. அப்படியே பூட்ஸ்ட்ராப்ல டிஃபால்ட்டா வர்றதை போட்டிருக்கீங்க. பட் இதை நமக்கு ஏற்ற மாதிரி ஓவர் ரைட் பண்ண வேண்டும். கூகுள் மேப் ஃபுல் வித் போட்டிருக்கீங்க, பட் இங்கே போட்டோம். பட் தட்ஸ் ஓகே, அதில் எதுவும் தவறில்லை. அப்புறம் இந்த செக்ஷன் காப்பிரைட் அண்ட் ஐ போர்ட்ஃபோலியோவுமே ப்ராப்பரா இல்லை, கொஞ்சம் அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்கு. அண்ட் பூட்ஸ்ட்ராப் மேடுங்கிறத தூக்கிடுங்க. ஸோ ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லலாம் இந்த ஒர்க்கை. ரிமைனிங் 10% வந்து அக்யூரேசியில் மட்டும்தான் இருக்கு. அக்யூரேசி வந்து இட் இஸ் நாட் அபவுட் டெக்னிக்கல் மிஸ்டேக், இட் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ட்ரா டைம் தட் யூ பே. நீங்க எவ்வளவு டைம் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறீங்கிறத பொறுத்தா இருக்கு. பெர்ஃபெக்ஷன்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கமிட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமா இருக்கு. நைஸ். ஓகே, மனோஜ் இஸ் குட், ராஜேஷ் இஸ் குட். தாவூத் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தார். ராஜேஷோடதுல என்ன சேஞ்சஸ்? பட் நான் சொன்ன சேஞ்ச் வரலையே. ஓல்டர் நேம் வந்து ஸ்மால்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் முதல்ல, அது இன்னும் பண்ணல. தாவூத் ஓகே. அபவுட் மீ இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. இமேஜ் உங்களுக்கு வருது, இங்க ஏன் வரல? வந்து கரெக்டா இல்ல. ஏன்னா என்ன பண்ணணும்னா, நீங்க சிஎஸ்எஸ்ல இருந்து கால் பண்றீங்க, சிஎஸ்எஸ்ல ஒரு ஸ்டெப் பேக் வரணும், அதுக்கு டாட் அதுக்கப்புறம் உங்க இமேஜ்க்குள்ள போகணும், அந்த ஐஎம்ஜிங்கிற ஃபோல்டருக்குள்ள போகணும், தென் இதை கால் பண்ணணும், அப்படிதான் வரும். ஷேடோ எல்லாமே நீங்க இன்னும் பெர்ஃபெக்ஷன் எடுத்துட்டு வரலாம், அது நம்ம லைவ் டிசைன்ல இருக்கிற மாதிரி. ஸ்பேசிங் இஷ்யூ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, நீங்க முடிச்சிட்டோன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்தது கோட் ரிவ்யூ பண்ணலாம். பட்டனோடதும் அதேதான், இன்னொருத்தருக்கு அதே ஃபீட்பேக் தான், ஆக்சுவல் டிசைன் வரல. June project 2.
உங்க போட்டோ யூஸ் பண்ணுங்க. இங்கேயே வரும், இங்க வராது. ஓகே, ஸோ இதில் நிறைய ஐட்டம் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4 இதாவது ஆட் பண்ணுங்க. அப்படி 2 கார்டு தான் வேணும்னா இந்த செக்ஷன் அப்படியே இதுக்கு கீழே இருக்கு. ஸோ இந்த செக்ஷன் அப்படியே நீங்க இந்த பேராகிராஃப் கீழே எடுத்துட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகே, இந்த பட்டனுக்கு பார்டர் வந்து டிஃபால்ட் பார்டர் இருக்கு. நீங்க ஒரு பார்டர் அப்ளை பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த டிஃபால்ட்டா இருக்கிறது தான் அப்ளை ஆகும். டாப் அண்ட் லெஃப்ட்ல வேற கலர் இருக்கும், ரைட் அண்ட் பாட்டம்ல வேற கலர் இருக்கும். இது வந்து பழைய மாடல். இப்பதான் நீங்க வந்து அப்ளை பண்ண பார்டர் நான் கொடுத்துரும். இதுக்கு வந்து பார்டரே இல்லை, ஸோ பார்டர் நான் கொடுத்துரும். ஓகே ஓகே. உங்களுக்கு அந்த ரெஸ்யூம் செக்ஷன் இல்லையோ? அந்த ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்கடா. எது? போர்ட்ஃபோலியோ. அதுல ஐக்கன் இதுயா? ரைட். நீங்க பண்ணிருக்கீங்களா? ரைட் ஒன். ஓ சூப்பர். நல்லா இருக்கு. இன்னும் இருக்கு, பிளாக்ல இருக்கு அந்த ஹோவர் எஃபெக்ட்ல. பிளாக் ஜேர்னல் அந்த ஹோவர். ஓகே, ஓகே. நீங்க இந்த ரெஸ்யூம் செக்ஷன் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பர்சனல் போர்ட்ஃபோலியோவுக்கு அது தேவை. நீங்க வேற ஒரு சைட்டை ரெஃபரன்ஸா எடுத்துட்டு, லைக் அந்த ரெஸ்யூம் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சைட்டை ரெஃபரன்ஸா எடுத்துட்டு அதை அப்படியே பண்ணுவாங்க. கலர் மெயின்டைன் பண்றது மட்டும் உங்களோட தீமுக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்குவோம். லைக் இந்த கோல்டன் கலர் ஒன்று இருக்கு இல்லையா, சர்க்கிள்க்கும் இதை மெயின்டைன் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுக்கு நீங்க இதை வச்சீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மேட்ச் ஆயிடும். தீமிங்க்கு வந்து மேட்ச் ஆயிடும். டைட்டில் இதுல என்ன மாதிரி ஃபாண்ட் சைஸ் இருக்கோ அதே ஃபாண்ட் சைஸ் தான் நீங்க டைட்டில் யூஸ், அந்த செக்ஷனோட டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ரெஸ்யூம் சொல்லிட்டு ஒரு செக்ஷன். அது நம்ம உங்களோட பர்சனல் இதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்றப்போ இது கண்டிப்பா தேவைப்படும். குட் தான், பட் இந்த
இமேஜஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களோட இமேஜ் பண்ணணும். நேம்ல போலியோக்கு பதிலாக உங்களோட பேரை போட்டுக்கோங்க. டெக்ஸ்ட் வேண்டாம், லிங்க்ல அதை தூக்கிடலாம். அண்ட் ஜி ஸ்டாட்டிக் ஒரு தடவை கால் பண்ணா போதும், மோர் தென் ஒன் டைம் இருக்கு. இந்த மாதிரி ட்ரிபிள் டாட் கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த ஏஎல்டிங்கிற ஆட்ரிபியூட் வந்து கண்டிப்பா எல்லா இமேஜுக்கும் இருக்கும். எல்லா இமேஜ் டேக்குக்கும் அல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்கணும். இந்த ஆட்ரிபியூட் ஏஎல்டிங்கிற ஆட்ரிபியூட் இதுல வந்து மீனிங்ஃபுல்லா ஒரு வேர்டு கொடுங்க. இப்போ லோகோல தான் உங்க பேர் இருக்கும், கரெக்டா? அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. முன்னாடியே சொன்னதான் எம்டி லைன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா ஃபார்மட் ஆகல. ஐ திங்க் எக்ஸ்ட்ரா டிவ் க்ளோஸ் பண்ணிருக்கீங்களோன்னு தோணுது. ரெண்டு டிவும் தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா இருக்கு. செக் அண்ட் delete. ஓகே. ஸ்டைல்ஸை டைரக்டா எழுதாம சீசன் ஒரு ஃபோல்டர் போட்டு எழுதுங்க. ஓகே. யூஆர்எலுக்கு வந்து எப்போதும் கோட்குள்ளே போடுங்க. URL as well as font family இது வந்து கோட்குள்ள தான் இருக்கணும். ஓகே. ஹெல்வெட்டிக்கா வந்து ஆக்சுவலா டிஃபால்ட் ஃபாண்ட் கிடையாது. இந்த விண்டோஸ் சைட்லயும் வந்து விண்டோஸ் சிஸ்டம் வந்து ஹெல்வெட்டிக்கா இருக்காது. ஸோ திஸ் இஸ் நாட் எனஃப். இதுக்கு அடுத்து இன்னொரு டிஃபால்ட் ஃபாண்ட் கொடுக்கணும். ஃபாண்ட் டைப் சான்ஸ் செரிஃபா செரிஃபா அப்படின்னு கொடுக்கணும். சான்ஸ் செரிஃப்னா என்ன, செரிஃப்னா என்னன்னு நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா தெரிஞ்ச டிஃபரன்ஸ் பிட்வீன் சான்ஸ் செரிஃப் அண்ட் செரிஃப் அப்படின்னா. ஓகே. அவ்வளோதான். நீங்க இப்போ மற்றவங்களுக்கு கொடுத்து அதே ஃபீட்பேக் தான், அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். ஓவரால் நல்லா தான் பண்ணிருக்கீங்க. குட் ஒர்க். தேங்க்யூ.
ஜெய்ஸ்டன் ஃபுசைல். அதுக்கு முன்னால இந்த ஃபுசைல் தான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தது நினைக்கிறேன் என்கிட்ட. இதை வந்து எங்க ஹோஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆனா அந்த ஹோம் அபவுட் எல்லாம் அந்த பேஜுக்கு வரும்போது ஆக்டிவா இருக்கு. அது ஜாவா ஸ்கிரிப்ட் அது. ஆமா, அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணுவோம். ஓகே. ஆக்சுவலா பூட்ஸ்ட்ராப்லயே இருக்குது ஸ்க்ரால் ஸ்பைன்னு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நான் சொல்றேன். ஓகே. குட், பட் இன்னும் ஸ்பேசிங் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்பேசிங் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபுசைல். ஓகே சார். இந்த மாதிரிலாம் வராது. இல்ல ஏதோ டிவ் மிஸ் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். ஒரு டிவ் க்ளோஸ் பண்ணாம விட்டீங்க. அதனால இப்படி வந்துச்சு. இந்த டிவ் க்ளோஸ் பண்ண பார்த்து. ஓகே சார். சூப்பர், கண்டென்ட் செமையா இருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, பார்டர் நெட் வந்துட்டீங்க. குட். ஸோ இந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்டு சொல்லியிருந்தேன். கிளிக் பண்ணா நேரா இது வர மாதிரின்ட்டு. பட் இதுல ஒரே ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா இப்போ நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் சைட்ஸ். இதுல கிளிக் பண்ண எல்லாமே வேற சைட்டுக்கு வரும். வேற சைட்டுக்கு வரும்போது நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணணும். என்னன்னா டார்கெட் பிளாங்க்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணுவோம். பார்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா சிண்டாக்ஸ் எரர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, சோசியல் லிங்க்ஸ் இருக்கிற ஏ டேக்ல எக்ஸ்ட்ராவா ஒரு கேட்டகரி ஆட் பண்ணணும். டார்கெட் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் பிளாங்க். ஏ டேக்ல போடணும், அப்போதான் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்போ கிளிக் பண்ணா இன்னொரு டேப்ல தான் ஓப்பன் ஆகும். நம்மளோட சைட் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே சார். ஓகே. அண்ட் ஐ திங்க் கூகுள் பிளஸ்லாம் காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் பிளஸ்லாம் இருக்கா இன்னும்? ஸ்கைப் சார். ஸ்கைப் அதான் அப்படி எழுதிட்டேன். ஓ, கிளாஸ் நேம் இது கொடுத்துருக்கீங்க. ஓகே. கிளாஸ் நேம் எழுதிட்டேன் அந்த மாதிரி. ஸோ ஸ்கைப். ஓகே. சூப்பர், நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஸ்ரீநாத் ஸ்ரீ போர்ட்ஃபோலியோ. கமிட் பண்ணலாம் நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லுங்க. சார் ஹாஸ்டிங் எப்படி சார்? அது ஒரு வெப்சைட், புரியல. எது? ஒரு வெப்சைட்டை ஹாஸ்ட் பண்ணனும்னா எப்படி சார்?
வெப்சைட் வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பிளான் வச்சிருக்கோம்னா, இப்போ வினோத் ஒரு சிலர் வந்து நீங்க வினோத்தோட ட்ரெயினியா இருப்பீங்க. வினோத் வந்து உங்களுக்கு லீடர் இருப்பாரு. அதர்ஸ்க்கு வந்து வினோத் தெரியாது. வினோத் என்ன பண்றாருன்னா, ஹி மெயின்டைன்ஸ் ஒன் வெப்சைட். இப்போ எப்படின்னா பூட்ஸ்ட்ராப் made.com அப்படின்னு ஒரு சைட் இருக்கு இல்லையா, அந்த பூட்ஸ்ட்ராப் made.com அதே மாதிரி வினோத் கிட்ட ஓனா ஒரு வெப்சைட்டே இருக்குது. ஜஸ்ட் ஹாபியா தான் ஹி இஸ் டூயிங் இட். அந்த வெப்சைட்ல அந்த வெப்சைட் நேம் வந்து எனக்கு டெம்ப்ளேட் ஏதோ சொன்னோம். நான் அந்த சைட் நேம் வந்து வாங்கி தரேன். இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணதுதான். அதுலயே என்ன இருக்குன்னா இந்த மாதிரி தீம்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லாமே. ஸோ இப்போ நீங்க பண்ண ஒர்க்கை அந்த சைட்ல தான் நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம். அதுல ஹோஸ்ட் பண்ணிட்டு அந்த டெவலப் பண்ணது நீங்க தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸும் அதில் கொடுத்துருவோம். லைக் டெவலப்டு பை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேமும் உங்களோட கிட் யூஆர்லும். ஓகேவா? ஸோ அந்த ஹோஸ்டிங்க்கு வந்து வினோத் வில் டேக் கேர் ஆஃப் தட். பட் சைட் வந்து அவர் சைட்ல போடுற அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். ஸோ ஹி ஹாஸ் டு அப்ரூவ் இட். இப்போ பூட்ஸ்ட்ராப் மேட் நீங்க எப்படி போய் நீங்க அதை ஒரு சைடை நீங்க கன்சிடர் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி பெர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா he will host and you can use it in your project. உங்க ப்ராஜெக்ட் உங்களோட ரெஸ்யூம்லயோ எங்க வேணா நீங்க அதோட லிங்க் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இந்த தீமுக்கு வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிக்கலாம். இப்போ அது வந்து ஃபேமிலி கீழே தான் ஒரு போர்ட்டலா காமிக்கலான்னு இருக்கும். ஏன்னா வினோதோட டைரக்டா லான்ச் பண்ண முடியாது அந்த சைட்டை. ஏன்னா இஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங். ஸோ ஹாபியா தான் அதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வி ஆர் பிளானிங் டு do that as a project of Fabavi. ஸோ அப்படி போடுறப்போ நீங்க Fabavi வந்து ஒரு தீமிங் ஃபேக்டரி வச்சிருக்காங்க, தீமிங் டெவலப்மெண்ட் வச்சிருக்காங்க. அதுல இந்த தீம்லாம் வந்து நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். சார் இப்போ ஏதாவது அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அது நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ம ஃபைல் இருந்து தானே சார் ஆட் பண்ண முடியும்? நீங்க அந்த ஃபைல் வந்து வினோத் சொன்னீங்கன்னா உங்க கிட்ல நீங்க புஷ் பண்ணீங்கன்னா போதும். Vinod will take care of taking the file from Git and pushing it in his server. Okay. So அது ஹாஸ்ட் பண்ணும்போது அது அப்படியே அவர் அது பார்த்துப்பாரு. நம்ம என்ன பண்ணோமோ நம்ம பண்ணிட்டு அதை நம்ம புஷ் பண்ணிட்டோம்னா இன்ஃபார்ம் பண்ணணும், நான் இது மாதிரி ஒன்று சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ யூ ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு தட் அப்படியே நம்ம சொன்னோம்னா அவர் அங்கே சேஞ்ச் பண்ணிட்டு அது அப்படியே இது சேஞ்ச் ஆகிடும் வெப்சைட்ல. கரெக்ட். ஓகே. இல்ல உங்களுக்கு எனக்குன்னே ஓனா வெப்சைட் வேணும்னு சொன்னாலும் ஐ கேன் கைட் யூ. அதுக்கு வந்து நீங்க ஒரு டொமைன் வாங்க வேண்டியது இருக்கும், ஸ்பேஸ் வாங்க வேண்டியது இருக்கும். ஆமாம் சார். ஸோ அது நீங்க பண்றதா இருந்தா அதுவும் பண்ண முடியும் தான். நான் இப்போ வினோத்துக்கு நான் தான் கைட் பண்ணியிருந்தேன் அந்த சைட் பண்றது வாங்குறது எல்லாமே. பட் நீங்க டொமைனே எப்படி இப்போலாம் ஒரு 800 rupees ஆகுது, 850 rupees.com வாங்குறதா இருந்தா அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் கைட் பண்றேன் உங்களுக்கு அதுக்கு என்ன ப்ராசஸ். ஓகே சார். எஸ்டர்டே நான் செக் பண்ணேன் நேத்து டொமைன் எப்படி ஹாஸ்ட் பண்ண சொல்லி. அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन ஹாஸ்ட் எப்படி பண்ணுவோம். ஓகே, அதான் நீங்க டொமைன் ஃபர்ஸ்ட் வாங்கணும். டொமைன் வாங்கிட்டு நம்ம AWSல கூட ஹோஸ்ட் பண்ணலாம். அதனா ஸ்டாட்டிக் சைட்னா ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம், பெருசா ஒன்றும் காஸ்ட் ஆகாது. பட் உங்கள்ட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கணும். கிரெடிட் கார்டு வந்து ஆட் பண்ணணும். அண்ட் கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் உங்க நேம்லேயே huzail.com அந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த அளவுக்கு நீட் இல்லை, பட் லைவா இருக்கணும், கிட்ல மட்டும் இருந்தா போதாது, வியூ பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபாதர் ஆல்சோ ஹேவ் an ஐடியா. அதான் வினோத்தோட ஆப்ஷன். நீங்க அந்த யூஆர்எல் கூட நீங்க காமிச்சுக்கலாம். ஓகே சார். சார் ஒன் மோர் திங், நம்ம அதை கிளிக் பண்ணும்போது அந்த நியூ டேப்ல இப்போ ஹுசைல் அப்படின்னு வருதுல பேரு போட்டு அது சைடு ஏதாவது இந்த ஐகான் ஏதாவது தர மாதிரி இருக்கா சார்? இந்த ஐகானா, இந்த பக்கத்துல தெரியுற ஐகானா? ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். நீங்க அந்த வீடியோ வேணா பாருங்க. ஃபேவ் ஐகான் சொல்லிட்டு ஒரு ஐகான் ஆட் பண்றது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகே சார். அதை நீங்க பண்ணீங்க அந்த வீடியோ பாருங்க. லாஸ்ட்டுக்கு முந்தின செஷனா லாஸ்ட் செஷனான்னு தெரியல, அதுல வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இன்டர்நெட்லயே நிறைய சைட்ஸ் இருக்கு அந்த ஐகான்ஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி. நீங்களே டிசைன் பண்ணி ஜென்ரேட் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ ஒன்லி ஒன் திங்ஸ் டு பி சேஞ்ச்
என்னன்னா அது அந்த ஸ்பேஸ் மட்டும் இது பண்ணும். கரெக்ட். அது மட்டும் பண்ணுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் இந்த டிவ் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. டிவ்ல வந்து அது ஒரு பண்ணும். டிவ் அண்ட் லைன் ஸ்பேசிங். ஓகே சார். ஐ கான்ஃபிளிக்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கமிட் பண்ணக்கூடாது. இப்படி சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்னா கான்ஃபிளிக்ட் இருக்குன்னு அர்த்தம். நீங்க கான்ஃபிளிக்டோட சேர்த்து கமிட் பண்ணிருக்கீங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இப்படியும் ஒரு செக் கோடு இருக்கு. இது வந்து நான் சேஞ்ச் பண்ணி அமைச்சிருந்திருப்பேன். நீங்க வந்து புல் எடுக்காமலே ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஸோ கான்ஃபிளிக்ட் ஆயிருக்கு. ரிசால்வ் பண்ணோம்னா எது இந்த பார்ட்டை நீங்க எடுத்துக்கலாம், இந்த பார்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். இதை எடுக்க போறீங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ அக்செப்ட் இன்கமிங் கொடுத்தீங்கன்னா நீங்க எழுதின கூட போயிடும். வேற யாரும் கமிட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த கூட வந்து வரும். அக்செப்ட் கரண்ட் சேஞ்ச்னா அடுத்தவங்களுக்குள்ள வந்து எனக்கு வேண்டாம், ஏன் குறியது மட்டும் எனக்கு இருந்தா போதும்னு சொல்லும். அக்செப்ட் போத்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா 2 பேரோட கோடும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம் யாரோட கோடு டெலீட் பண்ணணும், யாரோட கோட டெலீட் பண்ண வேண்டாம்ட்டு. கம்பேர் சேஞ்சஸ் போனீங்கன்னா 2 டேப்பா பிரிச்சு காமிக்கும். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணணும்னா அக்செப்ட் போத் கொடுத்துட்டு ஒரு அக்செப்ட் போட் எப்போ கொடுக்கலாம்னா உங்களுக்கு டெக்னிக்கலி நல்லா தெரியும்னா கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரே கோடு 2 தடவை இருக்கும். மெட்டா டேக் கால் பண்ணிது தப்பா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இதுல இந்த லைன் இருக்கு, 2 தடவை இருக்கு. ஸோ அது வேணும். ஐகோ ஃபாண்ட் மட்டும் கால் பண்ணா பத்தாது, அதுக்குள்ள இருக்கிற அந்த ஐகோ ஃபாண்ட் சிஎஸ்எஸையும் கால் பண்ணணும். அப்படிதான் ஒர்க் ஆகும். அண்ட் இதுல இது நிறைய கோடு இருக்கு. ஸோ இது அக்செப்ட் போத் கொடுத்தா ரொம்ப கஷ்டம். நான் அக்செப்ட் இன்கமிங் கொடுத்துட்றேன். அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா ஜெனா பண்ண கோடு மட்டும் இருக்கும், நான் பண்ண கோடு போயிடும். அதான் அந்த 2 தான் கான்ஃபிளிக்ட். இது வந்து நீங்க கமிட் பண்ணி புஷ் பண்ணணும். நான் இப்போ கமிட் பண்ணி புஷ் பண்ணிடுறேன். தப்பு இருக்கா என்னாச்சுன்னு தெரியல. இது நான் சொன்ன பேக் போய் நாண்டிக்குலாம் வர வேண்டாம். ஓகே, பட் ஏதோ சம்திங் தப்பா இருக்கு. நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஐ வில் ரிவ்யூ இட். பிரவீனோடது வரணும். பிரவீன் ஆஸ்க்ட் சம் டைம் அண்ட் ஹேமோடது வரணும். ஸோ ஹேம் அண்ட் பிரவீன்
நீங்க உங்களோட ஃபோல்டரும் கிரியேட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களோடதையும் டெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து மற்ற எல்லாருக்கும் ஃபீட்பேக் கொடுத்ததை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. மெயினா பார்த்தா எந்த மாதிரி சேஞ்சஸ், ஒரு 80% எல்லாருமே டிராவல் பண்ணி வந்துட்டோம். ஸ்ரீநாத்க்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் நிறையவே இருக்கு. அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் தட். சேம் ஃபார் மனோஜ், பட் அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா இல்லை. ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஸ்பேசிங் தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஜனாக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க கோல்ல ஏதோ பிரச்சனை. யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் இட் அண்ட் டெல் மீ. குசேலுக்கும் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான், ஒரு 3 ஐட்டம் தான் இருந்தது. அதை கம்ப்ளீட் பண்ணா அந்த ஒர்க் முடிஞ்சிடும். தாவூதுக்கும் ஸ்பேசிங் ஓரியன்டட் இஷ்யூஸ் தான், அதை கம்ப்ளீட் பண்ணா யூ கேன் ஃபினிஷ் தட் ஆஸ் வெல். அதுதான் எனக்கு தெரிஞ்சு வி ஆர் ஆல்மோஸ்ட் இன் நியரிங் ஸ்டேஜ். ராஜேஷ்க்கு ப்ராப்ளமே இல்லை, கண்டென்ட் மட்டும் தான் மாற்றணும். எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் பெர்ஃபெக்ட். இன்னும் ரெஸ்பான்சிவ் பார்ட் பார்க்கணும், பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை உண்மையா சொல்ல போறதா இருந்தா. நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாத வரைக்கும் அடுத்ததை எடுத்துட்டு போறது வந்து எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இந்த இதே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அந்த ஸ்டேக் அண்ட் லேடர் வந்து எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணீங்க, எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் நான் ஒரு மெத்தடாலஜி கண்டுபிடிக்கணும், நீங்க படிக்க வைக்கிறதுக்கு, உங்களை படிக்க வைக்கிறதுக்குன்ட்டு. நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் சிவிடில இருந்து ஃபீட்பேக் வந்துருச்சு. தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் அவர் மிஷின் ரவுண்ட்ல வந்து போயிருந்த யாரோட கோடுமே வந்துட்டு அவங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. குறைஞ்சது 3 ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். 2 ப்ராஜெக்டா வச்சு 100% டெஸ்ட் கேசஸ் வந்து பாஸ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு. ஓகே, ஜிபிடில அண்ட் ஜிபிடி இஸ் நாட் சச் அ பிக் கம்பெனி. ஜிபிடி இஸ் அ மிட் லெவல் கம்பெனி தான். பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே எப்படி இருக்குன்னா, அந்த ப்ராப்ளம் சால்விங், அந்த ஹேக்கர் ரேங்க் மாதிரி சைட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா சால்வ் பண்ண தெரியணுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஐ வில் சே யூ கேன் டேக் திஸ் ஆஸ் அன் லேர்னிங். ஒரு கம்பெனி வந்து ப்ரோக்ராமிங்க்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ப்ரோக்ராமிங் கான்செப்ட்லாம் படிக்க மாட்டேன், நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேற்று வந்து மோபோன்னு ஒரு கம்பெனியில் 2 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. 2 people got job from batch 1, ஆக்சுவலாக batch 2 ஃபுல் ஸ்டாக்கு. இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அதில் ஒரு 2 பேருக்கு வந்து மோபோவில் ஜாப் கிடைச்சிருக்கு. பட் பேக்கேஜ் வந்து எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. 15 தான் தே ஆர் ரெடி டு பே. ரீசன் என்னன்னா, அவங்க சொல்றது ப்ரோக்ராமிங்ல அவங்க அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங் இல்லை, ஜஸ்ட் கன்வர்ஷன் பண்றாங்க. பட் நாங்கள் தான் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு மிஷின் ரவுண்ட் தான் இருந்துச்சு. மிஷின் ரவுண்டே வந்து 1 டேல பண்ண வேண்டிய டாஸ்க்கை இவங்க வந்து ஒரு 3 நாள் பண்ணாங்க. பட் கம்பெனிக்கு ஆள் தேவைங்கிறதுனால வெயிட் பண்ணாங்க. பட் யூஸ்வலா அவ்வளோதான் வெயிட் பண்ண மாட்டாங்க. 1 டே டாஸ்க்னா 1 டேல பண்ணி அனுப்பணும். அண்ட் ஸ்லோவாகவும் இருந்தாங்கிறத ரீசனாக சொல்லிட்டு சேலரி வந்து கம்மியாக தான் எங்களால் பிளேஸ் பண்ணவே முடிச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் when we cannot fulfill the expectation of high paid companies. நல்லா பே பண்ற கம்பெனி எக்ஸ்பெக்டேஷனை நம்ம மீட் பண்ணாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பேக்கேஜ் கம்மியாக இருக்கிறதான் ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஆப்டிடியூட் படிக்காம நீங்க வேற ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணாம வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். யூ ஆர் வேஸ்டிங் யுவர் லைஃப், தட்ஸ் இட். ஸோ ப்ராக்டிஸ், ஃபோக்கஸ் ஆன் மோர் ப்ராக்டிஸ். இது ஒண்ணுதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு தெரியல. பட் we need more attention from you, we need more of your time for practice. At least இந்த வீக்ல இதை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். And 8 o'clock we are going to start next class node batch-க்கு. So we can wind up today. ரெக்கார்டிங்கே நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ as I said earlier, இந்த கால் முடிஞ்சதும் நீங்க என்ன நோட்ஸ் எடுத்தீங்களோ அதை குரூப்ல போட்டு விட்ருங்க. நோட்ஸே எடுக்கல அப்படின்னா சும்மா ஒரு எம்டி பேப்பரை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்ருங்க. ஓகே, பட் ஃபோட்டோ இஸ் நீடட் ஃப்ரம் யுவர் எண்ட். தட்ஸ் இட்.
தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் கிரேட் டே.